அதிமுக திமுக வேண்டான்னு சொல்லி தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா தாவேகா தலைவர் புதுசா பேர் வச்சிருக்காங்க, அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம். விஜய் வரமாட்டாருன்னு சொல்லி நீங்க எதிர்ப்பலை பேசுறாங்க. வழக்குக்கு பயந்து போறாங்கன்றது இன்னொரு பக்கம் வந்து தலைமை சரியில்லைன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் ஓபிஎஸ் தான் திமுக பக்கம் தன்னுடைய சுயநலத்துக்காக போனாங்க. அம்மாவோட இறப்புக்கு பிறகு வெறும் போராட்ட களமா மாறிடுச்சு. நீங்க ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இன்னைக்கு அந்த தொகுதியை வாங்கணும். நாங்க தாவேகாவே வெறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துரும். அதாவது 108 அப்படின்றது அவருக்கு கம்மியா இருக்கு. இப்ப 118 மாத்திரம். அடுத்தது திருமாவளவன் முதல்வர் ஆக்கணும்னு சொல்லி பேசுனது நீங்க தானே சொல்லி கேக்குறாங்களே. ஓபிஎஸ் என்னன்னாலும் போய் நல்ல நிலைமையில உட்கார்ந்துக்கிட்டாரு. அவரை நம்பி நின்னா நாங்க எல்லாம் நடுத்தரல போய் நின்றுகிட்டோம். ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க 4 ஆண்டு காலம் போராடணும். நீங்க 4 மாசம் கூட போராட மாட்டேங்க. அப்ப குதிரை பேரம் நடக்குதா இங்க? அந்த கொஸ்டின் இந்த எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல உட்கார வச்சவங்களே இவங்க தான். காமராஜர் வழியில வந்து ஒரு புரட்சி தலைவர் வந்தது தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்க. எதிர்காலம் இல்லைன்றதுனால தான் இங்க வராங்க. அங்கே நின்று எத்தனை நாள் வந்து நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப பரபரப்பான நேரத்தில் வந்து தாவேகா பக்கம் எல்லாரும் நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதிமுகவினுடைய முகங்களாக இருந்த விஜயபாஸ்கர்கள் இப்போ வந்து விஜய் பின்னாடி இருக்கிறாங்க. இந்த விஜயபாஸ்கர்களுடைய கூட்டணி எப்படி இருக்குது, என்ன நடந்தது, ஏன் எல்லாரும் இங்கே போயிட்டாங்க? இல்லை, அதாவது இவங்க எல்லாம் போகிறது வருத்தத்தை அளிக்கிறது, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு பெரிய ஆலமரமாக இருந்து இந்த ஆலமரம் வந்து அதிமுக ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது ஓரங்கட்டப்பட்ட ஒரு கட்சி. தமிழ்நாட்டுக்கு ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அதிமுக. இந்த பேர் இயக்கத்திலிருந்து இவங்க எல்லாம் வந்து இப்படி போய் தாவேகாவில் இணையிறது முதல்ல வருத்தத்தை தான் அளிக்கும். ஏன்னா நான் ஒரு அதிமுக தொண்டனா பார்க்கும்போது எனக்கு அந்த வலி இருக்குது. இல்லை ஏன்டா இப்படி போகிறாங்களே இதுவே. ஏன்னா இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்காக இவங்க போகிறாங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல உட்கார வச்சவங்களே இவங்க தான். அதை நீங்கள் பார்க்கணும். அந்த புரட்சி தலைவர் இந்த அதிமுகவுக்கு என்ன விதியை பண்ணியிருந்தாரோ அந்த விதியை மாற்றி சதி வேலை இது பண்ணாங்க. ஆனால் அந்த மாதிரி நீங்களே உட்கார வச்சவரை நீங்களே மாத்துறதுக்கு பல வழி இருக்கு. அந்த வழியை நீங்க எதுவுமே எடுக்கல. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க 4 ஆண்டு காலம் போராடணும். நீங்க 4 மாசம் கூட போராட மாட்டேங்க. நீங்க போராடாம உடனே தாவேகா பக்கம் தாவறீங்க. அது ஒரு எங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு 4 மாசம் போராடிக்கிட்டு அந்த போராட்டத்துக்கு பயன் இல்லைன்னு சொன்னா சரி. ஆனா இன்னைக்கு தாவேகால போய் பல கோடி செலவு பண்ணி வாங்கின சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சந்தேகத்தின் பார்வையில் தான் நம்ம இவங்கள பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ விஜயபாஸ்கர் போகிறாரு, இந்த விஜயபாஸ்கர் போகிறாருன்னா இவங்க மேலே இருக்க வழக்குகளை துடைக்கிறதுக்காக தாவேகா பக்கம் போகிறாங்களா, இல்லை தன்னை காப்பாற்றி கொள்ளதுக்காக தான் தாவேகா பக்கம் போகிறாங்களா? ஒரு பக்கம் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு கேள்விக்குரிய. இன்னைக்கு வழக்குக்கு பயந்து போகிறாங்கன்றது, இன்னொரு பக்கம் வந்து தலைமை சரியில்லைன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. தலைமை சரியில்லை, தலைமை பல தோல்வி கண்டுட்டுங்கிறத 2026 தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம். அதுக்காகவே அண்ணன் ஓபிஎஸ் நாங்க எல்லாம் போராட்டம் பண்ணணும். தாவேகா கூட போலாம் அப்படின்னு சொன்னதை வந்து எடப்பாடி கேட்கல. அப்படி சரி, கேட்கல இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இன்னொருத்தர் ஒருங்கிணைப்பாளர் சண்டை போட்டுட்டு இருக்காருல, அவரை நீங்க அணுகி, ஆனா அவர் கேட்க மாட்டேங்காரு. நீங்க வந்து நம்ம இதை வந்து அதிமுகவை 2ஆ பிரிச்சு நீங்க அவரு அப்படி போட்டோம், நம்ம தாவேகா கூட போவோம் சொல்லி வந்து பேசியிருக்கணும்ல. நீங்க அவ்வளவு மகா யோக்கியர்களா இருந்தால் அந்த வேலை செஞ்சிருக்கணும்ல. நீங்க இன்னைக்கு வந்து மேடையில சார் விஜய் வரமாட்டாருன்னு சொல்லி நீங்க எதிர்ப்பலை பேசுறீங்க தானே. நீங்க இதுல எத்தனை பேர் பேசியிருப்பாரு. இதே கரூர் விஜயபாஸ்கர் அன்னைக்கு ராத்திரி போய் நின்றுகிட்டு இதே 41 பேர் இறப்புக்கு விஜயபாஸ்கர் என்னெல்லாம் பேசுறாருங்கிறத நீங்க எடுத்து போடுங்க. நாங்க அப்படி அடிபட்டு பேசலையே. நாங்க அண்ணன் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க நம்ம தாவேகா கூட போனோம்னு சொன்னோம். ஆனா அண்ணன் ஓபிஎஸ் தான் திமுக பக்கம் தன்னுடைய சுயநலத்துக்காக போனார். எங்க நலனுக்காக போகல, அவருடைய சொந்த நலனுக்காக அவர் திமுக பக்கம் சாஞ்சிட்டாரு. அப்போ பாதிக்கப்பட்டு நிக்கிறது என்ன போல பல தொண்டர்கள் தான் பாதிக்கப்பட்டு நிக்காங்களா ஒழியா நீங்க ஆண்டு அணிவித்த நிர்வாகிகள் யாருமே பாதிப்புக்கு உள்ளாகல. இன்னைக்கு நீங்க ஒரு 1000 பேரை 2000 பேரை கூட்டிட்டு போய் தாவேகால இணைஞ்சுக்கிட்டு எனக்கு பதவி தாங்க, எம்எல்ஏ தாங்க, மந்திரி தாங்க, நான் இது பண்ணுறேன்னு சொல்றது அது ஒரு கேலி கூத்தாதான் இருக்கு. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் சந்தேக பார்வை தான் அது. நீங்க இன்னொன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இன்னைக்கு அந்த தொகுதியை வாங்கப்பட்டாங்க.
அந்த தொகுதியை நீங்கள் இன்னைக்கு அதை 20 கோடி ரூபாயை அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணுறீங்க. அதை விட நீங்கள் 21 பேர் 25 பேர் இருக்கிறீங்கன்னு வைக்கலாம். அந்த 25 பேருமே சட்டமன்றத்தில் எதிராக உட்கார்ந்துருந்து வேலை செஞ்சுட்டு போங்க. எங்க தலைமை எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலங்க, நாங்க தாவேக்காக ஆதரவு கொடுக்குறோம், அங்க ரெண்டா பிரிச்சிருங்க. அங்க ரெண்டா பிரிஞ்சு நீங்க உட்காரலாமே. ஏன் இப்ப தேமுதிமுக இருந்து 6-7 பேர் உறுப்பினர்கள் வந்து தேமுதிமுக பிடிக்கலன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தாங்கல்ல, அதே போல நீங்க உட்காரலாமே. அதிருப்தி அதிமுகன்னு நீங்க உட்காரலாமே. அப்ப குதிரை பேரம் நடக்குதா இங்க? அந்த கொஸ்டின் தான் வருது. குதிரை பேரம்லாம் நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுடுங்க. அதிருப்தியா இருக்கு அப்படின்னு விஜய் உடனே வந்து சரியா பக்கம் வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாரோ, வைகோ கூட சொன்னாங்க. நீங்க அதிருப்தியா இருந்து 25 பேரும் வெளியில உட்கார்ந்து இருந்து அதே சட்டமன்றத்துல இருந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவருக்கு அது ஆதரவு தானே, நம்பிக்கை. விடுதலை சிறுத்தை என்ன கொடுக்குறாங்க, ஐஎம்எல் என்ன கொடுக்குறாங்க. அதே போல நீங்க வந்து இல்லைங்க நாங்க வந்து கொரோனா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நாங்க நிக்க மாட்டோம், சட்டமன்ற குழு தலைவர் எனக்கு வேணும்னு அந்த போர்க்கொடியில நீங்க நின்றுக்க வேண்டியதானே. நீங்க வழக்கு போட்டிருக்க வேண்டியது, ஒரு போட்டி பொதுக்குழுவை நடத்திருக்க வேண்டியதானே. இல்ல இப்ப அதிமுக எதிர்காலம் இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப அதிமுக எதிர்காலம் இல்லைன்றதுனால தான் இங்க வராங்க. அங்கே நின்று எத்தனை நாள் வந்து கடந்த 10 ஆண்டுகளாவே வந்து அதிமுக வந்து வெறும் போராட்டம் மட்டும்தானே சார் இருக்கு. அம்மாவோட இறப்புக்கு பிறகு வெறும் போராட்ட களமா மாறிடுச்சது. நாளுக்கு நாள் அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து அந்த இடத்துல நான் என்ன சொல்றேன், அந்த போராட்ட காலத்துல நாங்க 4 ஆண்டு காலமாவது சட்ட போராட்டமா நடத்தினோம். எடப்பாடி பழனிசாமி செய்யறது சரியில்லை, பல தோல்வி கண்டுட்டாருன்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் வச்சு அதுக்கு நீதிமன்றத்தில் போய் பல முறையீடுகள் பண்ணணும். அது அவ்வளவு இடைக்கால வாங்கி அந்த எடப்பாடி பழனிசாமியை நீங்க இடைக்கால பொதுச் செயலாளராக உருவாக்கி கொண்டு வந்து வச்சது நீங்க தானே சார் வச்சீங்க. அப்ப அவரை இறக்கி விட்டுட்டு நீங்க போங்க. வச்ச நீங்க எல்லாரும் அவரை இறக்குங்க, இறக்கிட்டு தாவேக்காவுல போங்க. அவங்களால செய்ய முடியல போல இருக்கே. அப்ப செய்ய முடியலன்னா நீங்க தாவேக்கா பக்கம் தாவறீங்கன்னா நீங்க வந்து ஒரு என்ன வார்த்தையில சொல்றதுன்னு புரியல. அதாவது உங்களோட நம்பகத்தன்மை அற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு நடந்ததை ஒன்று சொல்றேன்னா, இவங்கெல்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. நான் இந்த தடவை ஓட்டே போடலை, ஆனாலும் நான் சொல்றேன் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க ஒரு சில ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய லெவல்ல இருக்கவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் நான் சொல்லல, பெரிய லெவல்ல எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலே நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க. அவங்கள இன்னைக்கு நான் காலையில சந்திக்கும் போது சொல்ற கருத்து, இப்படிப்பட்ட நாங்க தாவேக்கால இந்த அதிமுக திமுக வேண்டான்னு சொல்லி தான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா தாவேக்கா தலைவர் இந்த அதிமுக ஊழல் பண்ணிட்டு இருந்தவங்கள, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி திரும்பி நாளைக்கு முன்னுரிமை கொடுத்தா நாங்க தாவேக்காவே வெறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துரும், நாங்களும் நம்பகத்தன்மை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவோங்கிறத சொல்றாரு. தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க வாஷிங் மிஷின் மாடல் சார். வாஷிங் மிஷின் கொடுக்காரா கொடுக்கலையா, அவங்களுக்கு எம்எல்ஏ கொடுக்குறாரா, அதெல்லாம் நம்ம சிந்திக்க முடியாது. தாவேக்கா தலைவர் சிந்திக்கணும். ஏன்னா அவருக்கே சிந்திப்பார்ல. ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த கட்சியில இருந்து நல்ல ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு என்னையும் குறை சொல்லிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு என் காலிலே வந்து உள்றீங்களங்கிறது தாவேக்கா தலைவர் சிந்திப்பார்ல, சிந்திக்காம இருக்க மாட்டார்ல. அவருக்கு அவருடைய கட்டமைப்பு ஸ்ட்ராங் படுத்தும். அதாவது 108 அப்படின்றது அவருக்கு கம்மியா இருக்கு. இப்ப 118 மாத்திரம் அவர் அதை அரசியல் செய்வார் சார். அது அந்த அரசியல் செய்யறத நான் வரவேற்கிறேன், அதெல்லாம் நான் குறை சொல்லல சார். அவர் தாவேக்கா தலைவர் விஜய் அரசியல் செய்யட்டும், அவர் அரசியல்ல நல்லபடியா இருக்கட்டும், மீண்டும் முதல்வராக வரட்டும், அவர் நல்லாட்சி தரட்டும், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யட்டும். எம்ஜிஆர் போல அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு. அந்த எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் கொடுக்கட்டும், ஒரு காமராஜர் ஆட்சியை திரும்ப கொடுக்கட்டும். ஆனா இந்த நயவஞ்சகர்களை கூடால சேர்த்துக்கிட்டு தான் கொடுக்கணும்னு நினைச்சா இவங்க பெரிய பெருச்சாளிகள். ஏன்னா இவங்க எப்படின்னா, இப்போ எதுக்காக சொல்றேன்னா, தர்மயுத்தத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 45% ஓட்டு வங்கியோட மக்கள் ஆதரவோட இருந்தார். அப்போ இவங்க எல்லாரும் கூவத்தூர்ல இருந்தாங்க. அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் தான், ஆட்சியை ரன் பண்ணா கட்சி பேசிக் வேணும், அந்த சின்னமும் கொடியும் ஓபிஎஸ் அண்ணனுக்கிட்ட வந்துடும் அங்கிற முடிவு எடுத்த உடனே இப்படிதான் சாரையா வந்தாங்க. அண்ணன் ஓபிஎஸ் வீட்டுல வந்து வேலுமணி, தங்கமணி, பாஸ்கர் எல்லாரும் வந்தாங்க. அண்ணா அப்படின்னா இப்படின்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கையில காலில் விழுந்து புரண்டாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சு, இங்க இருக்கிறவங்களையும் அள்ளிக்கிட்டு எல்லாம் போய் கடைசியில் ஓபிஎஸ் அண்ணன் நடுத்தரில் நின்ன மாதிரி நின்று கடைசியில் திமுக போய் கையேந்தி நின்னார். நீங்க பாத்துக்கிட்டோம். நாங்களும் ஓபிஎஸ் என்னன்னாலும் போய் நல்ல நிலைமையில உட்காந்துக்கிட்டாரு. அவரை நம்பி நின்னா நாங்க எல்லாம் நடுத்தரில் போய் நின்றுக்கிட்டோம். அதனாலதான் நாங்க இப்ப தாவேக்கா தலைவர் சொல்லுவது,
உங்களோடு பயணித்தவங்க, உங்களை நம்பி 30 ஆண்டு காலம் தான் குடும்பத்தை பார்க்காம அல்லும் பகலும் போஸ்ட் ஒட்டி பேனர் ஒட்டி உங்கள் தேட்டருக்குள்ள பூ போட்டு பட்டாசு கொளுத்தி வந்த ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நல்ல அமைச்சரவையில் நல்ல கேள்வி கேட்டு ஒரு புது ஜென்ரேஷனை உருவாக்கி கொண்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கே பதவி கொடுங்க, அவங்களுக்கே அமைச்சர் கொடுங்க. இவங்கள போல ஆட்கள், அதாவது நல்ல தின்னு அனுபவிச்சவங்க, பல கோடி அனுபவிச்சவங்க, இவங்களோட ஊழல் வழக்கில் இருந்து எந்த விஷயத்திலுமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த பாகுபாடு இல்லாமல், அது தான் கூடால இருக்கிறவன் தப்பு செஞ்சாலும், தன்னை நாடி வந்தவன் தப்பு செஞ்சாலும் அதற்குரிய தண்டனையை சட்டத்தின் மூலமா அவருக்கு கொடுத்தே ஆகணும். அப்போதான் நீங்க ஒரு உண்மையான தலைவர், காமராஜர் வழியில ஒரு புரட்சி தலைவர் வந்ததுன்னா தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்கங்கிறது என்னுடைய கோரிக்கை. திமுக அதிமுக கூட்டணி பேச்சு நடந்தது, அந்த காரணத்தினால தான் நாங்க எல்லாரும் இப்போ அந்த மாதிரி தீய சக்தியோட எப்படி போய் சேர்ந்து கூட்டணி வைக்கிறது, அந்த காரணம். அன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன பண்ணுங்க சார், அடுத்தது திருமாவளவன் முதல்வர் ஆக்கணும்னு சொல்லி பேசுனது நீங்க தானே சொல்லி கேட்குறாங்களே. அப்போ மட்டும் நீங்க எப்படி திமுக கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி நீங்க ஓட்டல சார். கழிஞ்ச 5 ஆண்டு காலத்துல உங்க மேல எந்த வழக்கும் போடல. அப்பவுமே நீங்க திமுக கூட தானே சார் கூட்டணியோட இருந்தீங்க. சொல்றீங்க சார். சட்டையை கிழிச்சிட்டு சட்டமன்றத்துல சட்டையை கிழிச்சிட்டு வந்தாரு. சட்டமன்றத்துல குட்கா குத்திட்டு போனாரு. ஒரு 2-3 டிஜிபியில இருந்து கமிஷனர்ல இருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வரைக்கும் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாரு. எதிர்கட்சி பீரியட்ல ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகு கவர்னர் கையெழுத்து போடலன்னு சொல்லி 5 ஆண்டு காலம் எந்த அமைச்சர் மேலேயாவது அதிமுக அமைச்சர் மேல வழக்கு போட்டாங்களா? எந்த அமைச்சரையாவது சிறைக்கு அனுப்புனாங்களா? இல்ல எல்லாரையும் நீங்களா திமுகவே அவங்கள தூய சக்தி ஆக்கி வச்சுட்டு போயிட்ட சார். இப்ப நீங்க 5 ஆண்டு காலம் நீங்க எந்த வழக்கும் போடலாம் போது எதிர்கட்சியா இருந்த திமுக நீங்க பேசுனது, ஆளுங்கட்சியா வந்த திமுக ஆட்சி ஆண்ட அதிமுக இருக்க அமைச்சர்கள் மேல எவ்வளவு குற்றச்சாட்டு பண்ணீங்களோ அத்தனை வழக்கையுமே போடாம நீங்க அவங்களே தூய சக்தி ஆக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு தானே நீங்க விஜய் கிட்ட போறாங்க இன்னைக்கு. அப்படியே நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆயிருதுல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்றது இன்னைக்கு எல்லா தலைவர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி இன்னைக்கு தான் சொல்றாங்க. ஆனா கழிஞ்ச 5 ஆண்டு காலத்துல நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இவரு கொடநாடு வழக்கு பண்ணல, குட்கா வழக்கு பண்ணல, எந்த வழக்குமே பண்ணலன்னு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்துறோம். திமுக எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு குட்காவை பேசுவாங்க, அடுத்தால கொடநாட பேசுவாங்க. இப்போ எடப்பாடியோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கனால திமுக கொடநாட பேசல, குட்காவை பேசும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தாவேகா போறேன்னு சொல்லிட்டாருங்களா, அப்போ கொடநாட பத்தி பேசுவாங்க திமுக. அப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்காங்க. ஏற்கனவே கழிஞ்ச 5 ஆண்டு காலமும் கூட்டு கொள்ளையில தான் இருந்தாங்க சார். கழிஞ்ச 5 ஆண்டு காலம் அதிமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் திமுக ஆட்சியில குவாரி நடத்தியிருக்காங்க, மதுபான பார் நடத்தியிருக்காங்க, எல்லாமே எங்களுக்கு லிஸ்ட் இருக்கு. அந்த பட்டியலை நம்ம வெளியே விடலாம். வெளியே விட்டா அப்ப மட்டும் கூட்டணி இல்லையா உங்களுக்கு? அப்ப விஜயபாஸ்கரை சொல்லுங்களா? ஏன் விஜயபாஸ்கர் எத்தனை குவாரி நடத்திட்டு இருந்தாரு சொல்லுவோம். ஓபிஎஸ் அண்ணன்டே பல குவாரிகள் ஓடிட்டு இருந்து சார். நாங்கெல்லாம் சொன்னா இப்பெல்லாம் அதெல்லாம் வருத்தம். அதுக்கு எல்லாமே திமுக ஒரு வழியா நடந்துருச்சு. இவங்க எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. விஜய் தன்னுடைய கையை வலுப்படுத்திக்கிட்டே இருக்காரு. 108ல இருந்து 118 அவருக்கு டாஸ்க் அவர் அரசியல் பண்றாரு. எடப்பாடியுடைய மனநிலை என்ன? அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன சார்? அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில அதிமுக எதிர்காலம் இல்லை, அது உறுதி. அது மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் எல்லாரும் போட்டோம் போனோன்னா துரோகின்றாரு. துரோகத்தின் மொத்த உருவமே அவர் தான். மொத்தத்திலே உட்கார்ந்து இருந்து இந்த கட்சியை திமுகவோட பேரம் பேசிக்கிட்டும் பாஜகவுடைய அடிமையாட்டு உட்கார்ந்து இருந்து இன்னைக்கு இந்த அதிமுக அழிவு பாதைக்கு போகுதுன்னா அது எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கிற வரை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் CV சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் இந்த முடிவு எடுக்காமல் இப்போ நான் சொன்னது போல மிச்சம் இருக்கிற 15 பேர் 20 எம்எல்ஏக்களை ஒன்று திரட்டி ஒரு போட்டி பொதுக்குழு நடத்தி அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு கருத்துக்களை ஒரு கூட்டத்தை கொண்டு அது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அதிமுக ஜேன்னு பிளவுபட்டது போல, ஓபிஎஸ் அணி சசிகலா அணின்னு சொல்லி வந்தது போல, நீங்கள் CV சண்முகம் எடப்பாடிங்கிறது ஒரு அணியை உருவாக்கி சின்னத்தை கொடியையும் அடக்குங்க. எடப்பாடி பழனிசாமி காணவே காணாது. எஸ்பி வேலுமணி CV சண்முகத்தால முடியும்ன்றீங்களா? அது சார் கண்டிப்பா 100% சொல்றேன். நீங்க இந்த முடிவு எடுத்தால் பிரிந்தவர்கள்
இந்த கட்சியை விட்டு அப்படியே இந்த கட்சிக்காக காத்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்க பின்னாடி நிற்பாங்க. இல்லை நீங்க அப்படியே தாவேக்கா பக்கம் தான் போகணும்னு சொன்னா போங்க. ஆனா உங்களுக்கு அந்த தாவேக்கால வாழ்க்கை இல்லை. அதை நீங்க ஆனா கண்டிப்பா செய்யக்கூடாதுங்கிறது தாவேக்கா தலைவர் அன்பு சகோதரர் விஜய்க்கு என்னோட வேண்டுகோள். ஏன்னா நீங்க ஒரு அதிமுகல வந்து கஷ்டப்பட்ட ஒரு அதிமுக தொண்டனுக்கு நீங்க பதவி கொடுங்க. ஆனா இங்க இருந்து பணபலத்தோட வர்றவங்கள கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உழைச்சாம பார்த்தீங்களா 30 ஆண்டு காலம் அவங்கள நசிக்கிடுவாங்க. நான் கவனிச்சுக்கிடுவோம்பாங்க, அந்த மாவட்ட செயலாளரை பார்த்துக்கிடுவோம்பாங்க, அந்த ஒன்றிய செயலாளரை பார்த்துக்கிடுவோம்பாங்க. அந்த ஆசை வார்த்தையெல்லாம் செய்யவே மாட்டாங்க. இவங்களோட நாங்கள் அனுபவிச்சவங்க எல்லாம் செய்கிறேன்பாங்க. நான் இதே விஜயபாஸ்கர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு மருத்துவக் கல்லூரியில் இத்தனை கோடி பணம் வாங்குறாங்க சார், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் பக்கத்தில் வச்சு ஜல்லிக்கட்டு பிரச்சனையோட நாங்கள் சந்தித்து இந்த கல்லூரியில் இந்த மாதிரி அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க, இத்தனை மாதிரி இது பண்ணுறாங்கன்னு. அண்ணன் அப்படியாண்ணே இப்படியாண்ணே நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கனே சொல்லிக்கிட்டு அந்த லெட்டரை வாங்கி அதே கல்லூரியில் வச்சு அதே கல்லூரியில் பல கோடி பணம் வாங்கினவர் விஜயபாஸ்கர். நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், என்கிட்ட அந்த ப்ரூஃபோட இருக்கு. அப்படிப்பட்ட விஜயபாஸ்கர் எப்படி தாவேக்கால போனா அவர் நல்லவர்? எந்த அதிமுக தொண்டருக்கும் அவர் நல்லதை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. தான் தன்னோட குடும்பம் வேணா புதுக்கோட்டையில வைங்க, வேணா உங்களுக்கு படிக்கலாம், அங்கேயே நிறைய எதிர்ப்பு இருக்கு. எவருக்காவது அதிமுக தொண்டன் இந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சேன், இந்த கட்சிக்காரனுக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதனால செய்யாமல் பல இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மருத்துவக் கல்லூரியிலையும் விஜயபாஸ்கருங்கிறவருடைய கையெழுத்து இல்லாமல் அதில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. திமுக கல்லூரியாக இருந்தாலும் சரி, மொத்த உருவமே விஜயபாஸ்கர். மருத்துவக் கல்லூரியில் அவ்வளோ ஊழல் நடக்கு, அவ்வளவு கல்வி கட்டணங்கள் அதிகமாக வாங்குறாங்க. 25 லட்சம் 30 லட்சத்துக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு ஊக்குவிச்சு அவங்களுக்கு பின்பலமாக இருக்கிறது டீம்டு காலேஜ் மொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கு இவர் தளவாய் சுந்தரத்தோட பிஏவை வச்சுக்கிட்டு அவர் பிஏவை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கரஸ்பாண்டிங் நடந்துட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருந்து சார். நான் சொல்றது அதிமுக இல்ல, திமுக ஆட்சியில் சொல்றேன். இவங்க எல்லாரும் சார் விஜயபாஸ்கரோட பிஏ வந்து தளவாய் சுந்தரத்துக்கு பிஏ. இவங்க 2 தளவாய் சுந்தரம் எடப்பாடி கிட்ட இருக்காரு, இவரு இங்க இருக்காரு. அப்போ எப்படி சார் இது? இதெல்லாம் உள்ள கள்ள தொடர்பு இல்லையா? இவங்க ஏதோ ஒன்று எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு விமர்சிக்கணும், அது 2வது விஷயம். அவருடைய தலைமை சரியில்லை, அவருடைய தலைமை அவர் அதிமுக ஓட்டுறதுக்கு தகுதியற்றவர். ஆனால் அதுக்காக நான் அதிமுக தொண்டர் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நான் எந்த காலத்தில் என் வாயால் நான் அவரை வந்து இது பண்ணாங்க. நீங்கள் இந்த தலைமைக்கு சரியில்லை, இந்த தலைமைக்கு வேற ஒரு மாற்று வைங்க, ஒரு குழு அமைங்க. அதிமுக வளரும், அதிமுக அழியாது, காலத்தால் அழியாது சார். திமுக நிலைமை நம்ம சொல்ல முடியாது. அம்மா பேசினதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 100 ஆண்டுகள் தாண்டி இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க. ஆமா சார், நான் இப்பவும் சொல்றேன், அதிமுகவை இப்பவும் அழிக்க முடியாது. அதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரிதான். அது நம்ம கடந்த கால வரலாறு. ஆனா இப்பவும் நம்ம புதுசா பேர் வச்சிருக்காங்க, அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி. இல்ல என்ன சார், நான் அதை தான் சொல்றேன். தாவேக்கா தலைவர் விஜயை நான் குறைச்சி மறுப்பு இல்லை. புரட்சி தலைவர் போல தனி ஒரு இயக்கத்தை உருவாக்குனாரு, மக்கள்கிட்ட போனாரு, அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் அவரை வச்சு அவர் அன்னைக்கு வந்திருக்காரு. அவர் மேல தமிழக மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க, இப்பவும் வச்சிருக்காங்க சார். கரப்ஷன் இல்லை சார், நிறைய இடங்கள்ல கரப்ஷன் கிடையாது. அந்த டிடிசி அப்ரூவல் எல்லாம் நாங்கள் வந்து நம்மளும் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல எங்கேயும் கரப்ஷன் இல்லை. அதில் நம்ம பார்க்குறோம். இன்னும் என்னன்னா அங்கங்க நடபாதையில் கடை போட்டு நடபாதையை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் அவர் சரி பண்ணணும். ஓகே, அதெல்லாம் பண்ணிட்டாரு. ரொம்ப ரோடு டிராஃபிக், இடங்களில் பிரச்சனைகள், அடாவடித்தனங்கள், இது எல்லாத்தையும் அவர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங் நடத்துகிறாரு, அதில் என்னென்ன வியூகங்கள் கொடுக்கணுங்கிறாரு. அவர் ஆட்சியை வந்து நாங்கள் குறை சொல்லலை. இந்த 30 நாட்கள் ஆட்சியிலே அவர் வந்து மக்கள் மனசில் நிறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு யங்ஸ்டேஜ். இப்போ எனக்கு தெரிஞ்சது என் பையன் இன்னொரு வியூகத்தை அமைப்பான். அதுபோல் புரட்சி தலைவர் காலத்தில் நம்ம வந்தோம், அவருடைய ஒரு வாரிசு போல் அவர் வந்து இன்னொரு வியூகத்தை அமைச்சு கொண்டு வர்றாரு. அதை நம்ம வரவேற்கணும், அதில் நாங்கள் மறுக்கல. ஆனால் இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு போய் அங்கே உங்களோட பயணித்தவங்களை நசுக்கிட்டாங்கன்னா உங்கள் காதுக்கு எட்டாது. அது நான் இப்பவும் சொல்கிறேன், அது நாங்கள் பட்டதுனால சொல்கிறோம். நான் எம்ஜிஆர் காலத்துலேயும் பார்த்துட்டோம், புரட்சி தலைவி அம்மா காலத்துலேயும் பார்த்துட்டோம். ஜேன்னு இருக்கும்போது
அத்தனை தலைகளும் இது போல உள்ள பெருந்தலைகள் எல்லாம் ஜாக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. ஜேக்கு நாங்க ஆளே கிடையாது. எங்களுக்கு பூத்துல 10 ரூபா கொண்டு வந்து தந்துட்டு போறது கூட ஆள் இருக்காது. நாங்கெல்லாம் நசுக்கப்பட்டு இருந்தோம். ஆனா அதே கட்சி இணைஞ்ச உடனே எல்லாரும் வந்து பதவிகளை வாங்கிக்கிட்டு எங்களை வளரவே விடலை. எப்படி தட்டி விடணுமோ தட்டி விட்டுட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஜாம்பவானால நீங்க அந்த வழி தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். உங்களை நம்பி இருக்கிறவங்க, உங்களுக்காக தான் குடும்பத்தை விட்டு வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டி இருந்தால் அந்த விஜய் ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கிறவங்கள தயவு செய்து இந்த முதலைகள் வருது, இந்த முதலைகளை நம்பி விட்டுறாதீங்க, விட்டா முழுங்கிடுவாங்கங்கிறது என்னுடைய கருத்து. நிகழ்ச்சியிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.